மணல் குவாரி முறைகேடு வழக்கில் 5 ஆட்சியர்களிடம் 10 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மணல் குவாரி முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியாளர்களும் சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் 10 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அவர்கள் அளித்த பதில்கள் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயம் செய்வதை விட அதிக அளவில் மணல் அள்ளப்பட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும், மணல் குவாரிகளில் கிடைத்த வருமானம் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 8 மணல் குவாரிகளில் உட்பட 34 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2023 செப்டம்பர் 12ஆம் தேதி சோதனை நடத்தினர். குறிப்பாக இதில் தரகர்களாக செயல்பட்டு வந்த தொழிலதிபர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத பணம், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் முடக்கி பல்வேறு முக்கிய ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். சுமார் ரூபாய் 4000 கோடிக்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் சில அதிகாரிகளின் நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதன்படி தமிழக நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா பல்வேறு ஆவணங்களுடன் ஏற்கனவே ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை சம்மனை எதிர்த்து 5 மாவட்ட ஆட்சியாளர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு செய்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு அமலாக்கத்துறை விசாரணைக்கு 5 மாவட்ட ஆட்சியாளர்களும் ஏப்ரல் 25ஆம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி எம். பிரதீப் குமார் திருச்சியும், தீபக் ஜேக்கப் தஞ்சாவூர் கலெக்டரும், எம். தங்கவேலு கரூர் கலெக்டரும், ஜே. ஆனிமேரி ஸ்வர்ணா அரியலூர் கலெக்டரும், வி. ஆர். சுப்புலட்சுமி வேலூர் ஆகிய 5 மாவட்ட கலெக்டர்களும் மணல் குவாரி தொடர்பான ஆவணங்களுடன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று காலை 10 மணிக்கு ஆஜராகியிருந்தனர். இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரி அருகில் ஒரு கிளை அலுவலகத்தில் இருந்ததால் 5 பேரும் அங்கு சென்றனர். அவர்களிடமிருந்து தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்ட விவகாரத்தில் ஆட்சியர் என்ற முறையில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? டெண்டர் அடிப்படையில்தான் மணல் அள்ளப்பட்டதா? அவை முறையாக கண்காணிக்கப்பட்டதா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு ஆட்சியர்கள் அளித்த பதில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. 10 மணி நேரத்துக்கு மேல் நடந்த விசாரணை இரவு வரை நீடித்தது. குவாரிகளில் சோதனையின் போது கைப்பற்றிய ஆவணங்கள், ஆட்சியர்கள் கொண்டு வந்த ஆவணங்கள் ஆகியவை சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.